மார்க்கெட்டில் இந்த வேல்யூவேஷனில் வந்து ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. அப்போ எது வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே வந்து வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிஃப்டி 50 அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய வேல்யூவேஷன் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பிஇ வந்து அரௌண்ட் 20 இருக்குது. நிஃப்டி மிட் கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அதனுடைய வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 30 ரொம்ப அதிகம். நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னாலும் கூட அதனுடைய பிஇ வந்து அரௌண்ட் 25, அதுவும் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்போ எங்கே தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதனுடைய பிஇ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 18. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி 50, அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி மிட் கேப். பட் மிட் கேப் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்குது.